Hi friends, இன்னைக்கு நம்ம CTETல இருக்கிற eligibility criteria and then மற்ற டீடைல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். பட் சப்போஸ் நீங்கள் CTET அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ CTET அப்படின்றது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் விசிட் பண்ணி இதோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம்னா www.ctet.nic.in இந்த வெப்சைட்குள்ளே போய் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ கேண்டிடேட் CTETக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி இருந்தால் ரெக்வயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அந்த வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அந்த ஆன்லைன் ஃபார்மை சப்மிட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் CTET வெப்சைட்குள்ளே போய் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அது டவுன்லோட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே அங்கே ஆட்டோவாக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களோட கரண்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களோட அதை சப்மிட்டும் பண்ண முடியும். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் சிலது இருக்குது. என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் உங்களோட பயோடேட்டாஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க. அது போக ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜ் இருக்கும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் தென் உங்களோட எக்ஸாம் என்ன பாஸ்வேர்டு, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்ன ஆக்சுவலாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு, என்ன அட்மிட் கார்டுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் உங்களுக்கு ஆட்டோவாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணுறப்போ 8 to 13 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது போக அப்பர் கேஸ், லோவர் கேஸ் அண்ட் தென் பஞ்சுவேஷன்ஸ் இது எல்லாமே அதில் வந்து ஆடடாக இருக்கணும். ஸோ இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஃபோட்டோகிராஃப் என்னென்னலாம் இருக்கணும், என்ன வேவில் இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக அதில் போய் ப்ளேஸ் ஆகும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எழுதிங்கன்னா 1000 இருக்கும். சப்போஸ் போத் பேப்பருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 1200 தான். SC ST ஆர்எஸ் டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் 500 rupees ஏதாவது ஒரு பேப்பருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் போத் பேப்பருக்கும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 600 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கான அமௌண்ட்டு.
எலிஜிபிலிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சிடெட் பொறுத்த வரைக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சராக நீங்கள் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்தந்த எலிஜிபிலிட்டி தான் இருக்கணும். தட் இஸ் சீனியர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட்டாக நீங்கள் 50% மார்க் எடுத்துருக்கணும். ஆர்எல்ஸ் நீங்கள் ஃபைனல் இயர் ஆஃப் 2 year டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர் சீனியர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் 45% மார்க் நீங்கள் பாஸ்டாக இருக்கணும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 years ஆஃப் டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர் senior secondary or its equivalent with at least 50% mark passed இருக்கணும். and final yearல 4 years bachelor of elementary education அதாவது BLEd இங்கே நீங்கள் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது எதுலையாவது ஒன்று வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைமரி டீச்சருக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் ஆர் அப்பியரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 2 year டிப்ளமா இன் எஜுகேஷன் தட் இஸ் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆர் இஸ் கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அண்ட் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி. சப்போஸ் நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்டேஜில் நீங்கள் அப்ளை பண்ணணும் தட் இஸ் கிளாஸ் 6th-லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் டீச்சராக ஆகணும்னா இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. தட் இஸ் graduations and passed or appearing in final year of 2 year diploma in elementary education or graduation with at least 50% marks and passed or appearing in 1 year bachelor in education that is BEd or graduation with at least 45% marks and passed or appearing in 1 year bachelor in education that is BEd in accordance with the NCTE regulation issued from time to time in the regard. Or senior secondary or its equivalent with at least 50% marks and passed or appearing in final year of 4 year bachelor in elementary education that is BLEd or senior secondary or its equivalent with at least 50% marks and passed or appearing in final year of 4 years that is BA இருக்கலாம் or BSc BEd இருக்கலாம் or BA-Ed or BSc BEd இருக்கலாம். and graduation with at least 50% marks and pass or appearing 1 year BEd that is special education இருக்கலாம். ஸோ இந்த க்ரைட்டீரியாவில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேஜுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும்.